அனைவருக்கும் வணக்கம். மனம் சோர்ந்து போயிருக்குதா? எதற்கெடுத்தாலும் கோபம் வருதா? இரவு தூங்க முடியலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மன அழுத்தம் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அதை சரியாக கையாள சில எளிய வழிகள் இருக்குது. இந்த வீடியோவில் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் 5 முக்கியமான வழிகளை பார்க்கலாம். 1. அதிகமாக யோசிப்பதை குறையுங்கள். பல நேரங்களில் பிரச்சனையை விட அதை பற்றி நம்முடைய அதிகமான யோசிப்பு தான் மன அழுத்தத்தை அதிகப்படுத்துது. ஒரு சிறிய விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, அதிக யோசனை எந்த பிரச்சனையுமே தீர்க்காது. அது மன அமைதியை மட்டும்தான் கெடுக்கும். அதனால் ஒரு விஷயத்தை யோசிக்க ஒரு நேரம் மட்டும் கொடுங்க. பிறகு அதை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். 2. உடலை இயக்குங்கள். மன அழுத்தம் மனசில் மட்டும் கிடையாது, அது உடல்லையும் சேர்ந்து தான் இருக்குது. அதனால் தினமும் கொஞ்ச நேரம் நடந்தாலும் சரி, உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, யோகா செஞ்சாலும் சரி, உடலை இயக்க ஆரம்பியுங்கள். நாம் உடலை இயக்கும் பொழுது மனமும் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி கூட உங்களுடைய மனநிலையை மாற்றிவிடும். 3. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள். பல பேரின் மன அழுத்தத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் என்னை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. இப்படி வாழ ஆரம்பித்தா நம்மளுடைய மன அமைதி போயிடும். எல்லாரையுமே மகிழ்விப்பது முடியாத காரியம். சில நேரங்களில் இல்லை அப்படின்னு சொல்லவும் நாம் கற்றுக்கிடணும். 4. நல்ல தூக்கத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தூக்கம் குறைஞ்சா மன அழுத்தம் அதிகமாகும். இரவு முழுக்க ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் மனம் ஓய்வு எடுக்கவே முடியாது. அதனால் தூங்குவதற்கு முன்னாடி குறைஞ்சது 30 நிமிஷம் மொபைலை விலக்கி வையுங்க. அமைதியான தூக்கம் கிடைச்சா அடுத்த நாள் மனமும் லேசாக இருக்கும். 5. நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நம்மக்கிட்ட இல்லாததை மட்டும் நினச்சோம் அப்படின்னா மனம் எப்பொழுதுமே அழுத்தத்திலேயே தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கும் நல்ல விஷயங்களை நினைக்க ஆரம்பித்தோம்னா மனம் அமைதியாகும். தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இன்று என்ன நல்லது நடந்தது அப்படின்னு 3 விஷயங்களை நினச்சிக்கோங்க. இந்த ஒரு பழக்கம் மன அழுத்தத்தை மெதுவாக குறைக்கும். மன அழுத்தம் வருவது தவறு இல்லை, ஆனால் அதை சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 5 வழிகளில் ஒரு வழியாவது இன்னையிலிருந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மனம் மெதுவாக அமைதியாக மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.